இந்த உலகத்திலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழுவதற்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய உலகத்திலும் வெற்றி வாழ்க்கை வாழுவதற்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்களிலே அதை பேதுரு சொல்றாரு பாருங்க. எப்பா, எல்லாவற்றுக்கும் தேவையானதை அவரை அறிகிற அறிவு தான் கொண்டு வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகினாலே அவரை அறிகிற அறிவிலே பெருகி கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் கிருபையாக தந்த 500 ரகசியங்கள், அவருடைய அனந்த ஞானம் 500ல் இன்றைக்கு 11வது சத்தியம், ஏலி ஏலி லாமா சபக்தானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அதற்கு பொருள் என்ன? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு கிறிஸ்து பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல. அவர் சொன்னது உண்மைதான். என்ன சொன்னார்? பரலோக தேவன் அல்லது அவருடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒரே ஒரு காரணத்திற்காக கைவிட்டார். அது என்ன காரணம் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு நல்ல ஒரு பாடல் உண்டு பாருங்க. டார்லிங் ஆஃப் ஹெவன், பரலோக செல்லப்பிள்ளை. அந்த பரலோகத்து செல்லப்பிள்ளை எதற்காக பாவமானார்? அவர் பாவமானதுனால தானே பரலோக தேவன் அவரை கைவிட்டார். ஏனையா அந்த பாவமே அறியாத நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து பாவமானார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்கு முன்பதாக அவரை பற்றி அந்த சாலமோனுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்கள். அங்கே நீதிமொழிகள் 8:30 நான் அவருடைய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தேன். அந்த செல்ல பிள்ளை ஒரே பேரானவர். அவருக்கு அந்த நிலைமை வர காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமா பாருங்க. அது வந்துங்க அவருடைய அன்பு. அவருடைய அன்பு, அந்த அன்பு எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறது தெரியுமா? நாம் நல்லவர்களாக இருக்கிறதுனால அல்ல. முக்கியமான ட்ரூத்து, நல்லவர்களை மாத்திரம்தான் தேவனால் நேசிக்க முடியும் என்றால், ஆதாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவனால் ஒருவரையும் நேசிக்க முடியாது. அவர் நல்லவர். அவர் என்ன செய்தார்? அங்கே ரோமர் 5வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Romans chapter 5 verses 7 and 8. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் தம்முடைய அன்பை எப்படி காட்டுகிறாரா? நாம் பாவிகளாய் இருக்கையிலே அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பாவமே அறியாத அந்த ஆட்டுக்குட்டியானவரை தேவன் பலியாக்கினதினாலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது என்று பவுலுக்கு வந்த ஒரு வெளிப்பாட்டுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை பாருங்க. எப்படி ஒருவர் வந்து நம்ம மேலே அன்பு கூற முடியுங்க? அதுதான் தேவன். அன்பு கூறப்பட முடியாத நம்மீது அன்பு கூறுகிறவர் தான் நம்முடைய தகப்பனாகிய தேவன். அந்த அன்பு தான் கிருபையினாலே உங்களை ரட்சித்தது. ரைட்? அந்த அன்புதான் கிருபையினாலே உங்கள் தாயின் வயிற்றிலே உங்கள் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே அந்த அவருடைய கண்கள் உங்களை கண்டதே. அதற்கு காரணம் அந்த அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்பை குறித்த அறிவு எனக்கு வந்த நாளில் இருந்து அருமையானவர்களே, வியாதி இல்லாத வாழ்க்கை, வியாகுலம் இல்லாத வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அந்த அன்பை ஒருபோதும் நான் சந்தேகிக்கிறதே இல்லை. ஒருபோதும் சந்தேகிக்கிறது இல்லை. என்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் நான் சந்தேகிக்கிறதே இல்லை. ஏனென்றால் அது அவ்வளவு அன்பு. இட் இஸ் அன்கண்டிஷனல், இட் இஸ் அன்லிமிட்டட்.
அப்படிப்பட்ட மேலான மனித அறிவுக்கு எட்டாத அன்பினாலே நம்மை நேசிக்கிறதுனால தான் இன்றைக்கி நானும் அருமையானவர்களே, நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் இன்னும் இதை குறித்து நம்மிடத்தில் பேசுவாராக. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிற கேள்விக்கு பதில், பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் பாவமான தன்னுடைய குமாரனை அவரால் பார்க்க முடியல. வாசிக்கிற இன்னொரு வசனத்தை அங்கே ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். The book of Isaiah chapter 53 verse 12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். அதில் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, உங்களுடைய என்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்ததினாலே அந்த பாவமான இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன். ரைட்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அதற்கு பதில் என்ன? நீ பாவமானாய். யாரு? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு புரியுதா? அந்த அன்பு உங்களுக்கு புரிகிறதா? அந்த அன்பு உங்களிடத்தில் வெளிப்படுகிறதா? அதைத்தான் நம்ம தியானிக்க வேண்டுமே தவிர, எனக்காக அவர் சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டாரே என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய இருதயத்தில் உங்களால் இடம் பிடிக்க முடியாது. குதூகலப்பட வேண்டிய செய்தி, கொண்டாட வேண்டிய செய்தி, நான் செய்ய போகிற அனைத்து பாவங்களையும் அவருடைய குமாரன் மேலே வைத்ததினாலே என் மேலே அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறுவதில்லை. தட் இஸ் தி காஸ்பல். அதுதான் நற்செய்தி. அருமையானவர்களே, எது நற்செய்தி? நாம் பாவம் செய்யும் பொழுதும் அவருடைய அன்பு நம்மேல் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. இதை விளக்குவதற்கு தானங்க நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார். எதற்காக நல்ல தகப்பன் கதையை சொன்னார்? எப்பா, நீ எவ்வளவு துரோகம் பண்ணாலும் சரி, நீ எவ்வளவு எனக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் சரி, என் அன்பு மாறாது. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. எவ்வளவு நிதானமாக அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறாரு பாருங்க. ஒரு செல்வந்தனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரர் தகப்பனை நோக்கி என்னுடைய ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் குடித்து கும்மாளம் போட்டு, அப்பாவுக்கு எவ்வளோ வேதனை பாருங்கள். உலக பிரகாரமாக அப்பாவாக இருந்தால் அவர் வீட்டில் திரும்ப ஏற்றிருக்க மாட்டார். ஆனால் நம்முடைய அப்பா நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய குமாரன் மீது வைத்து அவர் திருப்தியாகி விட்டார். இனி நமக்கு தண்டனை கிடையாது. இந்த சத்தியத்தை உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணிட்டுனா உங்களாலே துணிகரமான பாவம் செய்ய முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்படி பேசுகிறதுனால அப்போ ஆண்டவர் பாவம் செய்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாரா? இந்த கேள்வி முட்டாள்தனமான கேள்வி. ஏன் தெரியுமா? நீங்கள் அன்பினாலே கீழ்ப்படுவீர்கள். 2 பாருங்க. பயந்து கீழ்ப்படிதல் ஒன்று, அன்பினாலே கீழ்ப்படிவது ஒன்று. உங்களோடு சிலர் படிச்சிருப்பாங்க. அவங்க அப்பாவை கூட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்பாவும் பிள்ளையும் அன்பாக இருப்பாங்க பாருங்க. அந்த பிள்ளையினாலே துணிகரமான பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவருடைய அப்பாவுடைய மனதை புண்படுத்துவதற்கு அவங்களுக்கு தைரியம் வராது. எனவே தான் நான் உங்களை அழைக்கிறேன். அந்த அகாப்பை அன்பை ருசி பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையிலே அவர் நம்ம மேலே அவருடைய அன்பை பொழிய பண்ணினாரே, அந்த அன்பை தியானியுங்கள், அந்த அன்பை கற்றுக் கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி கூட யோசிக்கிறேன். எப்படி தெரியுமா? மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிறார். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன்.
உங்களுடைய ஆவி மனித நிலைதான் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனித நிலைதான் நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனித நிலைதான் நீங்கள் அந்த காணக்கூடாத ஆவி மனித நிலைதான் நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று பவுல் திரும்ப திரும்ப எழுதுகிறார். கொலோசையரில் எழுதுகிறாரு, எபிரேயர்லையும் வருகிறது பாருங்க. ரைட்? அப்போது அதை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணப்படுத்தி சீல் பண்ணிட்டார் என்று சொல்லி எபேசியர் 1:13 சொல்லுகிறது. ரைட்? அப்படியானால் ஆவியான தேவன் உங்களுடைய ஆவி மனிதனை மாத்திரம்தான் பார்க்கிறார். ஏனென்றால் ஆத்துமா, அதாவது உங்களுடைய எண்ணத்திலே நீங்கள் பாவம் செய்யும் பொழுதும், உங்களுடைய சரீரத்தினாலே நீங்கள் பாவம் செய்யும் பொழுதும், உங்களுடைய ஆவி மனிதனை கரைப்படுத்த முடியாதபடி அதை சீல் பண்ணி உங்களுடைய ஆவி மனுஷனைத்தான் பார்க்கிறார். உங்களுடைய ஆவி மனிதனோடு தான் அவர் கனெக்ஷனில் இருக்கிறார் பாருங்க. ஏனென்றால் நம்முடைய மாமிசமும் நம்முடைய ஆத்துமாவும் ஒன்றுக்கு உதவாதுன்னு அவர் தெரியும். அவர் உங்களுடைய ஆத்துமாவை பார்க்கிற தேவன் அல்ல, உங்களுடைய எண்ணங்களை பார்க்கிற தேவன் அல்ல, உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் செய்கிற பாவங்களையும் பார்க்கிற தேவன் அல்ல. ஏனென்றால் அவைகள் பரிசுத்தமில்லாதவைகள், பாவம் நிறைந்தவர்கள். அந்த பாவத்தை அவரால் பார்க்க முடியாது. உங்களுடைய ஆவி மனிதனை மாத்திரம் பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார். நீங்களும் சந்தோஷமாக இருங்கள் அருமையானவர்களே. எத்தனை வசனம் உங்களுக்கு வேணும்? நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசையர் 2:10. இந்த வசனங்களை நீங்கள் அடிக்கடி தியானிப்பீர்கள் என்றால் உங்களாலே துணிகரமான பாவம் செய்ய முடியாது. ஆனாலும் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. தேவன் அதை குறித்து உங்கள் மேலே வெறுப்பா இல்லை. அவ்வளோதாங்க நல்ல செய்தி. தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் த கிராஸ். மனித அறிவு கெட்டாத காரியங்களை தேவன் அவருடைய குமாரன் மூலமாக சிலுவையிலே நிறைவேற்றி வைத்திருக்கிறாருங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நான் நிச்சயமாகவே சொல்கிறேன் அருமையானவர்களே, நான் இன்னொரு 10 வருஷம் கழித்து ஒரு பாவம் செய்கிறேன்னு வைங்களேன், அந்த பாவத்துக்காகவும் பரிகாரம் பண்ணி விட்டாரா இல்லையா? அல்லது அவர் என்னை தண்டிக்க போகிறாரா? அல்லது சிலுவையில் இயேசு கிறிஸ்து திரும்ப மரிக்க போகிறாரா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்களாகிய நாம் பாக்கியவான்கள், நாம் நீதிமான்கள். நாம் நீதிமான்கள் என்பத வார்த்தையை விட நாம் தேவ நீதிமான்கள், தேவ நீதிமாட்டிகள். அந்த ஸ்டேட்டஸை எப்படி பெற்றுக்கொண்டோம்? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற சொல்லுகிற அளவுக்கு பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டார் அல்லவா? உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக, என்னுடைய அக்கிரமங்களை நிமித்தமாக அவர் மேல் அந்த பாவம் சுமத்தப்பட்டது என்று நான் வாசிக்கிற இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 5:21 வசனம். The book of 2 Corinthians chapter 5 verse 21 I shall read. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஐயா, அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கும் நீதிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. என் மேல் இருந்த பாவங்களை தூக்கி அவர் மேலே வைத்ததினாலே அவர் பாவமானார். த சேம் டைம் அவர் மேலே இருந்த நீதியை தூக்கி நான் என் மேலே வைத்ததினால நான் தேவ நீதிமானானேன். திரும்ப அந்த வசனம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படியாக பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். எனவே தான் பிதாவாலே பாவம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏன் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் எல்லாரும் பாக்கியவான்கள்ங்க. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களாய் உடைய தேவனாய் இருக்கிறதுனால நீங்கள் பாவம் செய்யும் பொழுதே அவர் உங்களை பார்ப்பது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், ஹல்லேலூயா. பாருங்கள், இவைகள் எல்லாமே விசிபிளாக நடக்கலை, அங்கே தான் மாட்டிக்கிடுறோம்.
எப்படி நம்முடைய மூத்த சகோதரன் பாவமானார் என்று சொல்லி அந்த பவுலுக்கு வந்த வெளிப்பாடுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளோம் என்ற வெளிப்பாட்டுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். பாருங்கள், அந்த வசனம் அழகாக சொல்றது பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். நீங்கள் அந்த எண்ணையாவது நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் நீதிமான் ஆக்கப்படவில்லை, நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். நாம் அவருக்குள் தேவ நீதிமான் ஆகும்படியாக, நாம் அவருக்குள் நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக அல்ல. ஹல்லேலூயா. ரொம்ப வித்தியாசம் இருக்கு பாருங்க. சபை எதற்காக போராடுகிறது? நீதிமான் ஆகும்படியாக. தன்னுடைய சரீர முயற்சியினாலே உபவாசம் பண்ணி முழங்காலை தேய்த்து பக்தியாக வாழ்ந்து மனித கிரியைகளினாலே நீங்கள் தேடுகிற நீதிக்கு பேரு மனித நீதி. அதை பவுல் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே இஸ்ரவேலர்களுக்கு இருந்த வைராக்கியத்தை பார்த்து அறிவில்லாத விசுவாசங்கிறார், அறிவில்லாத கிரியைகள். ரோமர் 10வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றைய யூத மதமும் அப்படித்தான் நினைச்சது. இன்றைய கிறிஸ்தவத்திலையும் 90%க்கு மனித நீதிக்கும் தேவ நீதிக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. ரைட்? ரோமர் 10:2 தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. 10:3 எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியவில்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர்கள் மனித நீதியை அறிந்திருந்தார்கள். ட்ரெஸ் கலரை மாற்றுறது மனித நீதி, முழங்காலை நம்புவது மனித நீதி. உங்களுடைய பிரயாசத்தை நம்புகிறீர்கள் அல்லவா, நான் எப்படியாவது பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும். இல்லை இல்லை அருமையானவர்களே, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நான் நல்லா பக்தியாக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், பாவம். ஏன்னா உங்களுக்கு சிலுவையே வேண்டியதில்லை. ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் ரியலி பிலவட். சிலுவையிலே அவர் செய்த அந்த மாற்றத்தை, அந்த எக்ஸ்சேஞ்சை குறித்து அறிவு இருக்கிறவர்கள் மனித நீதியை நம்ப மாட்டார்கள், தேவ நீதியை நம்புவார்கள். அந்த காட்ஸ் ரைச்சஸ்னஸ் எப்படி வருது தெரியுமா? ஜஸ்ட் ஒன்லி பை ஃபெய்த் upon what the Lord has done on the Calvary cross 2000 years back. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை சுமந்தார் பாருங்க. அப்பொழுது அவர் மேல இருந்த நீதி நம்மேல் வந்தது பாருங்கள். அதுக்கு பேரு நீதி அல்ல, தேவ நீதி. நான் இன்னும் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அதே ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர்கள் விசுவாசத்தினாலே வருகிற தேவ நீதியை குறித்து அறிவில்லை. ரைட்? இன்னும் அழகா எழுதுறார் பாருங்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவநீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தட் இஸ் த குட் நியூஸ். அதுதாங்க காஸ்பல். எது காஸ்பல்? நான் பாவம் செய்வேன், தண்டனையை அவருடைய குமாரன் மேலே வைப்பார். ரைட்? அதுதான் காஸ்பல். சுவிசேஷம் நற்செய்தி என்றால் என்ன? அதை நம்பவே முடியாதுங்க. எழுதி இருக்குப்பா. நான் என்னைக்கு ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள்லேருந்து எனக்கு வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, குற்ற உணர்வு இல்லை, பயம் இல்லை, விரக்தி இல்லை, பற்றாக்குறை இல்லை. பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களை சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். அதற்கு ஒரு வேல்யூ பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவநீதி காத்திருக்கிறதுங்க. நீங்கள் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க? 40 நாள் உபவாசம் பண்ணி ரட்சிக்கப்படவில்லை. சிலுவையிலே நீங்கள் தொங்கி ரட்சிக்கப்படவில்லை. உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீங்கள் தண்டனையை பெற்றதுனால நீங்கள் ரட்சிக்கப்படவில்லைங்க. அவர் எனக்காக பலியானார்.
அவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்தீர்கள், தேவனுடைய பிள்ளையாக மாறினீர்கள். அவ்வளவுதான். எவ்ரிதிங் கம்ஸ் பை சிம்பிள் ஃபெய்த். இட் இஸ் ரிட்டர்ன். நான் நீதிமான் என்று எழுதியிருக்குப்பார். சரி சாமி என்று என்னைக்கு ஏற்றுக்கொண்டேனோ அநேக பாவங்களிலிருந்து வெளியே வர தேவனுடைய ஆவியானவர் எனக்கு ஒத்தாசை செய்திருக்கிறார். அருமையான தேவர்களே, உங்கள் பலத்தை நம்பாதீங்க, உங்களுடைய முழங்காலை நம்பாதீர்கள். அவர் உங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை எண்ணுங்கள். நீங்கள் செய்ய போகிற அத்தனை பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தாரே, அதை எண்ணி நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார். நீங்களும் உங்களை குறித்து சந்தோஷமாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ரைட்? ரோமர் 6:14 எழுதுற பாருங்க. 6:14 of the book of Romans. Since you are not under law but under grace, sin cannot be your master. நீ தான்ப்பா மாஸ்டர், உன் பாவெல்லாம் உன் காலு கீழே தான். அவருடைய அன்புங்க, அவருடைய அன்பு. அவர் நம்முடைய பாவங்களை பாராதிருக்கிற அவருடைய அன்பை எண்ணி நீங்கள் தியானிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான் சில வசனங்கள்லாம் சொன்ன பாருங்க, இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து ஒரு மாதம் தியானிங்க. எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினுடைய வல்லமை என்ன, அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே தேவன் எந்த அளவுக்கு நம்மளை குவாலிஃபை பண்ணியிருக்கிறார், இதை நீங்கள் தியானிங்க. அது என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும். அது என்ன செய்யும்? நீங்கள் குற்ற உணர்வு அடைய மாட்டீர்கள், உங்கள் மனசாட்சியை காத்து கொள்ளுவீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமாங்க? கடைசியாக அந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையில பகையை என்மிற்றியை உண்டாக்கி கொண்டிருந்த அந்த பிரமாணங்கள் கட்டளைகளுக்கு சமாதி கட்டிட்டாருங்க. எபேசியர் 2:14-15. நமக்கும் அவருக்கு சண்டையை உண்டாகிட்டது, எதிரிடையா இருந்தது. பார்த்தார், ஒரே போடு போட்டா, தூக்கடா. மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டாரு. அதை என் பிள்ளைகளால் கீழ்ப்படிய முடியலை, கை கொள்ள முடியவில்லை. அவைகளை அபாலிஷ் பண்ணிட்டாருங்க. சும்மா அபாலிஷ் பண்ணல, அதற்கு உரிய தண்டனைகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் பாருங்கள். அப்பொழுதுதான் பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏனென்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மேலே வைத்த பொழுது அவர் பாவமானார். பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய நம்முடைய தேவன் அவரை கைவிட்டார். ஏனென்றால் உன்னையும் என்னையும் ஒரு க்ஷணப்பொழுது கூட அவர் கைவிடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டே இருங்கள். சஞ்சலமும் தகிப்பும் ஓடிவிட்டன என்கிற அந்த நாலேஜ் வந்துடும். உங்களை தேடி நன்மையும் கிருபையும் ஓடி வந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.